ஸோ வெல்கம் பேக் டு ஜஸ்ட் டாக் தமிழா. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்க பாருங்க, இந்த ஒரு சாஃப்ட் பாக்ஸை எப்படி நம்ம வீட்டிலே பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம். நல்லா என் மண்டை சைஸ் இருக்கிற இந்த சாஃப்ட் பாக்ஸை எப்படி ஒரு 120 இல்லை 200 ருபீஸ் கையில் இருந்தால் வீட்டிலே எப்படி செய்யலான்றதை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ நார்மலாகவே வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு லைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஒரு நல்ல சாஃப்ட் பாக்ஸ் வாங்கலாமே நெட்டில் தேடி பார்த்தா ஒரு நல்ல குவாலிட்டியான சாஃப்ட் பாக்ஸ் வாங்கலான்னு பார்த்தா எல்லாமே 2000, 2500, 1500 இந்த மாதிரி ரொம்பவே அதிகமாக விலை போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு சாஃப்ட் பாக்ஸை பார்த்தீங்கன்னா நானே இன்னைக்கு வீட்டில் உட்காந்து ரெடி பண்ண போறேன். அது ஒரு வீடியோவாகவும் எடுத்திருக்கேன். பேசுனது போதும் லேட் பண்ணாம எப்படி இந்த சாஃப்ட் பாக்ஸை நான் வீட்டிலே பண்றேன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த பொருள் எல்லாம் இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்களே வீட்டில் ஒரு சாஃப்ட் பாக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்காக செஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டெப் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஒரு கார்ட்போர்டை வந்து எடுத்துக்கணும். அது வந்து இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கணும். டோட்டலாக ஒரு சாஃப்ட் பாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 பீஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இதோட டைமென்ஷன்லாம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா 37 சென்டிமீட்டர் நான் எடுத்திருக்கேன் இது. அதுக்கப்புறம் அதே இந்த சைடை பார்த்தோம்னா இது வந்து 28 சென்டிமீட்டர் இந்த சைடு. அப்புறம் இந்த சின்ன குட்டி இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டோட்டலாக 8 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஒரு சென்டிமீட்டர் கூட மாறாமல் நானும் இதே சென்டிமீட்டரில் தான் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை. இது வந்து உங்கள் இஷ்டம். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு குட்டி சாஃப்ட் பாக்ஸ் தேவை, ஒரு சின்ன ஏரியாவை மட்டும் அது கவர் பண்ணால் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த சென்டிமீட்டர் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா ஒரு சின்ன சாஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது இது பெருசாக பண்ண என்ன ஆகும்னா நல்லா அகலமாக நிறைய இடத்த கவர் பண்ணுற மாதிரி லைட் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி வீடியோ எடுக்கணும், யூடியூப்காக இது பண்ணுறீங்களா இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பண்ணுறீங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சைஸை நீங்கள் பார்த்தீங்களா சின்னசோ பெருசோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இதோட ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து இப்போ அலுமினியம் ஃபாயில் ஒட்ட போகிறோம். ஸோ அலுமினியம் ஃபாயிலை இந்த மாதிரி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா, அது இந்த ஷேப்புக்கு நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணிக்கணும். ஒரு வச்சு பார்த்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அது வந்து இது மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி அலுமினியம் ஷீட்டை எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ ஒரு அலுமினியம் ஷீட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, கரெக்டாக இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணி நீங்கள் இதை வந்து கட் பண்ணி எடுத்து இந்த ஒரு பக்கத்தை மட்டும் அலுமினியம் ஷீட்டால் நீங்கள் வந்து இதை வந்து கவர் பண்ணணும். ஸோ கம்மு வச்சு ஒட்டினதுக்கப்புறம் இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் தெரியும். நீங்கள் ஈஸியாக நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஃபெவிகோலை வச்சு இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒட்டிக்கலாம். அழகாக இந்த மாதிரி ஒரு கேப் இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் இந்த ஷைனிங் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் வச்சு நல்லா ஒட்டிக்கிறீங்க. கம் போட்டு நல்லா ஒட்டினாலே ஒரு 5 நிமிஷம் விட்டாலே இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக காஞ்சிடும். ஸோ இதே மாதிரி கட் பண்ணி வச்ச எல்லா 4 பீஸுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அலுமினியம் ஷீட்டை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கணும். ஒரு பக்கம் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் ஒட்டினதுக்கப்புறம் அடுத்த சைடு இந்த மாதிரி வேணா நீங்கள் வந்து பிளாக் சார்ட் பேப்பரை கட் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். கடைசியாக ப்ராடக்ட் பார்க்க ஒரு மாதிரி நீட்டாக க்ளீனாக இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல்லாம் இந்த பிளாக் சார்ட் பேப்பர் நீங்கள் ஒட்டுறதுன்னா ஒட்டலாம், இல்லைன்னா நீங்கள் ஏதாவது A4 ஷீட்டை கட் பண்ணி ஒட்டிக்கலாம், இல்லை இதே மாதிரி கார்ட்போர்ட் மாதிரி இருக்கட்டும்னாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது விட்டுடலாம். ஆனால் நான் எங்கிட்ட இருக்கிற எல்லா 4 பீஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலும் ஒரு பக்கம் இந்த மாதிரி பிளாக் சார்ட் பேப்பரும் ஒட்டி நான் பார்த்தீங்கன்னா ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ஒட்டுறது தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ். ஸோ இது இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செலோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டணும்னா இது இந்த மாதிரி மடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். என்னென்னா, இந்த மாதிரி சேர்த்தி வச்சு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு செலோ டேப் வச்சு ஒட்டிட்டிங்கன்னா இது வந்து நம்மளால் இப்படி ஃபோல்ட் பண்ண முடியாது. அது பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன கேப் விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இதோட திக்னஸ்க்கான கேப்பை இப்போ இந்த கார்ட்போர்டு ஒரு திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கேப்பை 2 கார்ட்போர்டுக்கும் நடுவில் விட்டிங்கன்னா இது நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே டைட்டாக இருக்காமல் ஈஸியாக நம்மளுக்கு ஃபோல்ட் ஆகும். ஸோ ஒரு சின்னதாக இந்த மாதிரி கேப் விட்டு ஒரு சின்ன கேப் விட்டிங்கனாலே போதும். உங்கள் கார்ட்போர்டு எவ்வளோ திக்னஸாக இருக்கோ அவ்வளோ கேப்பை மட்டும் இப்படி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா செலோ டேப் வச்சு இதை வந்து அழகாக ஒட்டிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கேப் விட்டு ஒட்டினதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த ஃபோல்ட் பண்ணுறதுக்கு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் கிடைக்குது இல்லையா. ஸோ அதுதான் நம்மளுக்கு தேவை. நீங்கள் இப்படி
டைட்டாக இப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஃபோல்டு பண்ண முடியாது. ஒரு லைட்டான கேப் விட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் ஃபோல்ட் பண்ண. ஸோ இதே மெத்தடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக ஒரு கேப்பை விட்டு விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா செல்லோ டேப்பை வச்சு எல்லா 4 பீஸையும் நீங்கள் வந்து ஒட்டிக்கிறீங்க. ஸோ எல்லாமே ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி வரும். எல்லா சைடுமே நான் பார்த்தீங்கன்னா டேப் போட்டு ஒட்டிட்டேன். வெளி சைடாக இருக்கட்டும் உள் சைடாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே டேப் போட்டு ஒட்டிட்டேன். ஸோ இந்த சென்டரில் லாஸ்ட்டாக உங்களுக்கு கேப் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு நீங்கள் கரெக்டாக கார்ட்போர்டில் அளவு எடுத்து அதை கட் பண்ணி அதுவும் நீங்கள் ஒட்டிட்டு இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன ஹோல் போடணும். அந்த ஹோல் எதுக்காகன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம லைட் வரப்போகுது. அங்கே தான் இது வந்து நம்ம அங்கே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கார்ட்போர்டு, அலுமினியம் ஷீட்டு, இந்த பிளாக் சார்ட் பேப்பர் இதெல்லாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு மெயினாக தேவையான விஷயம் சாஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒயரும் இந்த பல்பும் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவையான ஒரு பொருள். ஸோ இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாப்பில் போய் கேட்டாலே அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. எவ்வளோ மீட்டர் ஒயர் வேணும்னு அவங்க வந்து உங்களை கேட்பாங்க. ஒரு மீட்டர் பார்த்தீங்கன்னா 12 ருபீஸ்க்கு இது வந்து நான் வாங்கினேன். அப்புறம் இந்த மேலே இருக்கிறது இதுவும் நீங்கள் தனியாக வாங்கினது ஒரு 10 ருபீஸ் அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் இது ஒன்று, இதுவும் 10 ருபீஸ் அந்த மாதிரி. ஸோ ஒரு 30 ரூபாயில் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை வந்து நம்ம முடிச்சிடலாம். அவங்களே அழகாக உங்களுக்கு பல்ப் மாற்றுறதுக்கு ஒரு ஹோல்டரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ப்ளக்கும் பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை சொல்லி இது வந்து நீங்கள் அவங்ககிட்ட கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் இந்த சாஃப்ட் பாக்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்ப் தான். ஏன்னா இதுல இருந்தால் நம்ம வந்து லைட்டே வரப்போகுது சாஃப்ட் பாக்ஸுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 9 வாட்ஸ் பல்ப் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே கடையில் இந்த ஒயரெல்லாம் போட்டு கொடுக்குற கடையிலே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து கிடைச்சிடும். நார்மல் கடையில் இதை வாங்கினீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையோ இந்த மாதிரி எங்கேயாவது வாங்கினா இது வந்து ஒரு 150 இல்லை 100க்கு மேலே இருக்கும். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 9 வாட்ஸ் 2 பல்பை வந்து நான் 150க்கு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் கடையிலலாம் இந்த மாதிரி பல்புக்கெல்லாம் ஆஃபர் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, இல்லை 2 பல்ப் 150க்கு இல்லை 100 ருபீஸ்க்கு 2 பல்புன்னு பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஏற்ற பவரில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து 9 வாட்ஸ், இதோட கம்மியாக வாங்கிக்கலாம் இல்லை இதோட அதிகமாக வாங்கிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களோட இஷ்டம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா இந்த சாஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே நம்ம இந்த லைட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் பண்ணோம். இதோட அளவை எடுத்து நீங்கள் கரெக்டாக இந்த அளவை எடுத்து நீங்கள் வந்து சென்டரில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக இந்த ஹோலில் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவு கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி பார்த்து இது வந்து நல்லா கொஞ்சம் டைட்டாக இதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பின்னாடி சப்போர்ட்காக இந்த மாதிரி ஒரு தெர்மாகோல் பீஸை பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் அட்டையாக கூட அதே கார்ட்போர்டை கூட கொஞ்சம் திக்காக கட் பண்ணி வைக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு தெர்மாகோல் பீஸை கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆடாமல் நல்லா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக இது பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து வச்சுருக்கேன். நம்ம சாஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% வேலையை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த பல்ப் எடுத்து கரெக்டாக நிதானமாக என்ன பண்ணுறீங்கன்னா சென்டரில் இது வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி அவ்வளோதான், இதோட இடத்துல இது வந்து நம்ம இந்த மாதிரி கரெக்டாக இதை வந்து பிளேஸ் பண்ணிடுறோம். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த சாஃப்ட் பாக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே ஓப்பனாக விட்டுட்டோம்னா இது வந்து கரெக்டாக வேலையே செய்யாது. இதோட பேரே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பாக்ஸ். லைட்டை நல்லா டிஃப்யூஸ் பண்ணி சாஃப்டாக காமிக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தின்னார ஒரு லேயரை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒட்ட போகிறோம். அது என்னடா தின்னான லேயர்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரை எடுத்து இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி நம்ம இப்போ கவர் பண்ணி ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஷீட்டை மேலே ஒட்டலைன்னா இது ஒரு சாஃப்ட் பாக்ஸ்க்கான வேலையை இது பார்த்தீங்கன்னா செய்யாது. ஸோ இந்த பட்டர் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேக் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பட்டர் எல்லாம் தடவி கேக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பேப்பர் இது. நீங்கள் கடையில் போய் வாங்குறதுன்னா வாங்கலாம். இதே பட்டர் ஷீட் தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு தின்னான A4 ஷீட்டோ இல்லை ஏதாவது ஒரு தின்னாக இருக்கிற ஒரு பேப்பரோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற பல்போட பவர் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னா அதுக்கு ஏற்ற பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற குவாலிட்டியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டம்மியான லைட்டு, அதில் வந்து லைட்டே கம்மியாக தாண்டா வருதுன்னும் போது இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்பவே பவரான பல்புன்னீங்கன்னா நீங்கள் ஒரு A4 ஷீட்டை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஃபுல் பட்டர் பேப்பர் எல்லாம் ஒட்டி நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த சாஃப்ட் பாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டெஸ்டிங்கான டைம். ஸோ இப்போ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா லைட்டே இல்லை. நான் ஜன்னல் எல்லாம் சாத்தி ஸ்க்ரீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோவா லைட்டே இல்லை. இங்கே நார்மல் லைட்டிங் தான் இருக்குது. எல்லா சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன். ஐஃபோனில் ஷூட் பண்ணுறதுனால கொஞ்சம் லோ லைட்டில் அவனோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காமிக்கிறான் தம்பி, வேற எதுவும் இல்லை. இப்போ வந்து நம்ம இந்த சாஃப்ட் பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு எப்படி ரிசல்ட் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ நம்ம சாஃப்ட் பாக்ஸோட ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அதே ரூம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி மாறி இருக்குது. ஸோ டோட்டலாக நான் வந்து 2 சாஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணேன் இன்னைக்கு. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதனால தான் ரொம்பவே ஹார்ஷாக ரொம்பவே பவராக இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் ஒரே ஒரு சாஃப்ட் பாக்ஸை வச்சு வீடியோ எடுத்தீங்கன்னா அதே பார்த்தீங்கன்னா போதுமானு தான் இருக்கும். ஸோ நான் கூட இந்த சாஃப்ட் பாக்ஸை செய்யும் போது இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு தான் நினைச்சேன் இந்த ஐடியாவை. ஆனால் இதோட ரிசல்ட் பார்க்கும்போது தான் தெரியுது இது வந்து
பக்காவா வந்திருக்குன்றது இப்பதான் தெரியுது. ஸோ நம்ம பட்டர் ஷீட் ஒட்டினதுனால என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கு லைட், உங்களுக்கே தெரியும். என்னால லைட்டை பார்க்க முடியுது. எதிர்க்க இவ்வளவு ஒரு 9 வாட்ஸ் 2 பல்ப் வச்சும் என்னால பாத்தீங்கன்னா ஈஸியா கேமராவை பார்க்க முடியுது. இல்லைன்னா நீங்க நார்மலா அப்படியே அந்த ஷீட் போடாம வச்சிருந்தா என்ன இருக்கும்னா பார்க்க முடியாது. கண்ணு ஒரு மாதிரி இப்படியே உட்காந்து தான் நம்ம வந்து பேசியிருக்கணும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நீங்களும் இந்த சாஃப்ட் பாக்ஸை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்றதை எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை அடுத்த டைம் பார்க்குற வரைக்கும் ஜஸ்ட் டாக் தமிழா.